தமிழக அரசு அதிரடி. மதுபான கிளப்புகளில் 2 மடங்கு கட்டண உயர்வு. சென்னையில் உள்ள FL2 உரிமம் வைத்திருக்கும் மதுபான கிளப்புகளுக்கு ஆண்டுரிமை கட்டணத்தை மாநில அரசு 15 லட்சத்திலிருந்து 30 லட்சமாக இரட்டிப்பாக்கியுள்ளது. தமிழ்நாடு மதுபானம் உரிமம் மற்றும் அனுமதி விதிகள் 1981 திருத்தம் செய்யப்பட்டு இந்த மாற்றம் அமலுக்கு வந்துள்ளது. இந்த கட்டண உயர்வு 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் முன்தேதியிட்டு அமலுக்கு வந்துள்ளது. இதனுடன் பிற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் கிளப்புகளுக்கு கட்டணம் கணிசமாக உயர்ந்துள்ளது. திருத்தப்பட்ட கட்டண அமைப்பின்படி 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநகராட்சிகளில் FL2 உரிமம் பெற்ற விண்ணப்பிக்க கட்டணம் 10,000 செலுத்த வேண்டும். 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநகராட்சிகளில் FL2 உரிமம் பெற 30,000 செலுத்த வேண்டும். 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநகராட்சிகளில் FL2 உரிமம் வைத்திருப்பவர்கள் சிறப்பு கட்டணமாக ஆண்டுக்கு 25 லட்சம் செலுத்த வேண்டும். 10 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநகராட்சிகளில் FL2 உரிமம் பெற விண்ணப்பிக்க 10,000 செலுத்த வேண்டும். 10 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநகராட்சியில் FL2 உரிமம் பெற 30,000 செலுத்த வேண்டும். 10 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநகராட்சிகளில் FL2 உரிமம் வைத்திருப்பவர்கள் சிறப்பு கட்டணமாக ஆண்டுக்கு 20 லட்சம் செலுத்த வேண்டும். நகராட்சிகள் கிளப்புகளுக்கு விண்ணப்பிக்க 10,000 ரூபாயும் உரிமம் பெற 30,000 ரூபாயும் கிளப்புகளுக்கு ஆண்டுரிமை கட்டணம் 15 லட்சமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அரசு வருவாயை உயர்த்தும் நோக்கில் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கையின் மூலம் ஆண்டுதோறும் 200 கோடி ரூபாய் முதல் 300 கோடி ரூபாய் வரை அரசுக்கு கூடுதலாக வருவாய் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பிற பகுதியில் உள்ள உரிமம் வைத்திருப்பவர்களுக்கான கட்டணத்தில் எந்த மாற்றமும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வால் மதுபானங்களின் விலை அதிகரிக்க வாய்ப்பில்லை என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பெரும்பாலான கிளப்புகள் ஏற்கனவே மதுபானங்களுக்கு அதிகபட்ச சில்லறை விலையான MRPயை விட 40 முதல் 50 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கின்றன. மதுபான விலையை மேலும் உயர்த்துவதற்கு பதிலாக சிற்றுண்டி, உணவு, தண்ணீர் பாட்டில் போன்ற பிற சேவைகளுக்கான கட்டணங்களை அதிகரிக்கவே அதிக வாய்ப்புள்ளதாக துறை நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். விதிகளின்படி பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் தகுதியுள்ள அவர்களது விருந்தினர்களுக்கு மட்டுமே மது பரிமாற வேண்டும். மேலும் கிளப்புகள் உறுப்பினர்களுக்காக அடையாள அட்டைகள் வழங்க வேண்டும் என விதிமுறைகளும் நடைமுறையில் உள்ளன. தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு மதுவிற்கும் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக மாநிலம் முழுவதும் கிளப்புகள் அதாவது மணமகிழ் மன்றங்கள் வருகை அதிகரித்து வரும் நிலையில் அவற்றுக்கான மதுபான உரிம சிறப்பு கட்டணத்தை 2 மடங்காக உயர்த்தி தமிழக அரசு அதிரடி அரசாணை வெளியிட்டுள்ளது. உடனடியாக அமலுக்கு வந்துள்ள இந்த கட்டண உயர்வால் மணமகிழ் மன்றங்களுக்கு சிறு தாக்கம் ஏற்பட்டுள்ளது. எனினும் இந்த நடவடிக்கை மூலம் மாநில அரசுக்கு கூடுதல் வருவாய் ஈட்ட வழிவகை செய்துள்ளது.